விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீப காலத்துல தொடர்ச்சியாக நிர்வாகிகள்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. சீமான் மேல ஏகப்பட்ட புகார் சொல்றாங்க. இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணல, அப்படி பண்ணலன்ட்டு. எப்படி பாக்குறீங்க இந்த சிச்சுவேஷன்? இதுக்கு 2 காரணங்கள் இருப்பதை நான் பார்க்குறேன். ஒன்று, கட்சிக்குள்ளேயும் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அது என்னன்றதை பற்றி அவர் சீமான் தான் முடிவு செய்யணும். ஏன்னா வெளியில் வரக்கூடியவர்கள் எல்லாருமே அவங்க சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இல்லையா. அவர் சொல்கிறத கேட்க மாட்டேன் என்கிறார். கட்சிக்குள்ள கருத்து சுதந்திரம் இல்லை போதுன்ற கருத்துக்களெல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. அது முழுவதும் அதை ஒதுக்கி தள்ளவும் முடியாது, முழுவதும் ஏற்றுக்கவும் முடியாது. எல்லா கட்சியிலும் இருக்க பிரச்சனையாக தான் அதை பார்க்கணும். 2வது முக்கியமான விஷயம், ஆளும் கட்சி சீமான் கட்சியை உடைப்பதற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா சீமானுக்கு எதிராக நடத்தக்கூடிய அந்த அவதூறு பிரச்சாரம் இருக்கு இல்லையா, குறிப்பாக சமூக வலைதளங்களில் நடத்தக்கூடிய அவதூறு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவருக்கு எதிராகவும் நடத்தப்பட்டதில்லை. தனி மனித தாக்குதல்கள், கேவலமான தினம் இதுக்குன்னே இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியஸ்தர்கள் மூலமாக நடத்தப்படுகிற அமைப்புகள் லட்சக்கணக்கான ரூபாய்களை மாதந்தோறும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழருக்காகவா? அதாவது சீமானை கெடுக்கிறதுக்கு. ஏன்னா சீமானோட வாக்கு வங்கி என்பது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. சீமான் என்னைக்கும் ஜெயிக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சீமானால் டிஸ்டர்ப் பண்ண முடியும். சீமானுடைய வாக்கு வங்கி 8% உயர்ந்திருப்பது அவங்கள வயிறெறிய வைக்கிறது. ஆகவே சீமானுக்கு எதிராக நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேணாம். கண்களை திறந்து பார்த்தீங்கனாலே தெரியும். சீமானுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தனி மனித தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவருக்கு எதிராகவும் தொடுக்கப்பட்டது. இதுக்குன்னே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 25-30 யூடியூப் சேனல்ஸாக இருக்கும். சீமானுக்கு எதிராக செய்திகளை எல்லாம் பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ். சீமான சித்தாந்த ரீதியாக விமர்சனம் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. அது நம்ம அது தடையும் போட முடியாது, அது குறையும் சொல்ல முடியாது. ஆனால் முழுக்க 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 பர்சனல் அட்டாக். சீமானுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற தனிமனித தாக்குதல்கள், அவதூறுகள், ஸ்லாண்டர் கேம்பெயின் வாங்க ஆங்கிலத்தில், தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவருக்கு எதிராகவும் நடந்ததில்லை. அதை முழுக்க முழுக்க திமுக தான் நடத்துது. திமுகவோட கைக்கூலிகள் லட்சக்கணக்கான ரூபாய் மாதந்தோறும் பெற்றுக்கொண்டு அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தாலே தெரியும். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே இவங்க யாருன்னு தெரியும். அதே மாதிரி ட்விட்டர்லையும் சமூக வலைதளங்கள். ஆகவே சீமான் கட்சிக்குள்ள அதுலேயும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு 8% வாங்கினது கண்டிப்பாக வயிறெறிய வைத்திருக்கிறது ஆளும் கட்சியை. திரும்பவும் சொல்கிறான், அவர் ஜெயிக்க முடியாது, ஆனால் அவர் டிஸ்டர்ப் பண்ணுவார் டிஎம்கேவை. திமுக வாக்குகளை அவர் ஓரளவாறு சரிக்கிறார், சாய்க்கிறார் என்ற கடும் கோபத்தில், வைத்தறிச்சலில், ஆத்திரத்தில் இந்த வேலையை செய்கிறாங்க. ஆகவே அந்த சக்திகள், ஆளும் கட்சியின் அந்த சக்திகள், ஏன்னா அவங்ககிட்ட ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது, லட்சக்கணக்கான கோடி பணம் வச்சுருக்காங்க. இந்தியாவிலே பணக்கார கட்சி திமுக தான் இன்னைக்கு. அது மீடியாவுக்கு அவங்க செலவு பண்ணுற பணம், எதிர்கட்சிகளையும் தங்களை விமர்சிப்பவர்களையும் இழிவுபடுத்துவதற்கு அவர்கள் செய்யக்கூடிய பணம்ன்றது பார்த்தீங்கன்னா எவனுமே செலவு செய்யாத பணம். இப்போ அது எவ்வளோ பணம் இருந்ததுன்னா அதை இப்படி செலவு பண்ண முடியும். டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்னுவாங்க, ஒரு துளி தான் அது, அவ்வளோ பணம் இருக்குது. ஆகவே அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இந்த கட்சிக்குள்ளே இன்றைக்கி வரக்கூடிய கலகம் என்பது, ஒன்று சீமானிடம் இருக்கக்கூடிய குறைகள் ஒரு காரணம், 2வது வெளியிலேருந்து உசுப்பி விடப்படுது. பெரிய அளவில் திமுகவால் சீமான் கட்சிக்குள்ள, நாம் தமிழருக்குள்ள கலகத்தை ஏற்பாடு செய்வதற்கான எப்படியாவது அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ள சீமானை இன்னமும் இழிவுபடுத்திடணும், அவர் கட்சியை எவ்வளோ உடைக்க முடியுமோ அவ்வளோ உடைச்சு அவரை ஒரு கேலி பொருளாக்கி தனி மனிதனாக நிற்க வைக்கணும்னு பார்க்குறாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. பட் அவர்கிட்ட குறைகள் இருக்கான்னா இருக்குது, அதை நான் மறுக்க முடியாது. விஜயின் அரசியல் வருகை இதுக்கு ஒரு காரணமா? விஜயோடைய அரசியல் வருகை சீமானோட வாக்கு வங்கியில் ஒரு சரிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது ஆக்சுவலாக அவர் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவோட இந்த அவதூறு பிரச்சாரம் கூட கிடையாது. அதை மக்கள் காலப்போக்கில் நிராகரிச்சிடுவாங்க. ஏன்னா தொடர்ந்து ஒருத்தனுக்கு எதிராக நீங்கள் அவதூறு பண்ணிங்கன்னா முதல்ல கொஞ்ச நாள் ரசிப்பாங்க, அதுக்கு பிறகு அதை மக்கள் நிராகரிச்சிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போ அவர் கவலைப்பட வேண்டியது எதை பற்றினா விஜயை பற்றி தான். ஏன்னா விஜயோட வாக்கு வங்கி யங் ஓட்டர்ஸ், உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், 18லேருந்து 35-40 வயசுக்குள்ளே இருக்கவங்க. சீமான்கிட்டையும் அவங்க தான் இருந்தாங்க கடந்த 4 தேர்தல்கள் அவர் சந்திக்கும் போது, 16, 19, 21, 24. ஒரு சீட்டு கூட அவர் ஜெயிக்க முடியல. நீங்கள் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி கூட இல்லாமல், குறிப்பாக ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் காணாமல் போவீங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ கொள்கையை விட்டுட்டு நான் போய் காம்ப்ரமைஸ் பண்ணணுமானா, ஆமாம், நீ ஏதாவது ஒரு கட்டத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீ நிற்கவே முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக விஜயோட வருகை, சீமான் கவலைப்பட வேண்டியது விஜயோட வருகையை பற்றி தான். இந்த திமுகவோட அவதூறு பிரச்சாரங்களை பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை, அது மக்களே ஒரு கட்டத்தில் நிராகரிச்சிடுவாங்க. விஜயோட வருகை நிச்சயமாக சீமானுக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முதல் பெரிய சவால். அவருக்கு வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்த பிறகு அவர் சந்திக்கக்கூடிய முதல் பெரிய சவால் எதுன்னு கேட்டிங்கன்னா விஜயோட வருகை. ஏன்னா சீமானோட வாக்கு வங்கி 8% இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அது கண்டிப்பாக 26ல் சரியும். சீமான் யாரோடனாவது கூட்டணி வைக்காவிட்டால்
26க்கு பிறகு அவருடைய கட்சி வந்து கடினமான ஒரு எதிர்காலத்தை இல்ல இது அவர் ஒரு சந்திக்க கொள்கையாவே வச்சிருக்காரு, கூட்டணி வைக்க மாட்டேன். வாக்கு வங்கியா இருக்கு. மார்ஷல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு நினைவில்லை, நான் வேறு சில தளங்கள்ல பதிவு செஞ்சிருக்கேன். வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி இல்லாமல் இருப்பது என்பது தற்கொலைக்கு சமம். கூட்டணி இல்லாம யாருமே கிடையாது இந்தியாவில், யாருமே 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 கிடையாது. மோடியிலேருந்து ராகுல் காந்தியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லா பிராந்திய கட்சிகள்லேருந்து அகிலேஷ் யாதவ்லேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து லாலு யாதவ்லேருந்து கம்யூனிஸ்டுகள்லேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தான் இருக்காங்க. கூட்டணி இல்லைன்னா நீ வாக்கு வங்கி அரசியலுக்கு வராத, போயிடு. திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக போயிடு. கூட்டணிக்கு வந்து அரசியலுக்கு வந்தீங்கன்னா, வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தீங்கன்னா கூட்டணி இருக்கணும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், 26ல் அவர் கூட்டணி வைக்காமல் இது வரைக்கும் பண்ண பரிசோதனையை பண்ணால் 26க்கு பிறகு அவர் காணாமல் போவார். விஜய் முன்னேறாருல்ல, நல்ல பாயிண்ட். அது எவ்வளவு தூரம் வரும்? இன்னைக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு 28% 30% வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் ஒரு எம்எல்ஏ சீட். 28% கிராஸ் பண்ணா தான் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். அவர் இன்னைக்கு 8% வந்திருக்காரு. இது அதிகபட்சம் 10லேருந்து 12 வரைக்கும் போகலாம், 15 வரைக்கும் கூட போகலாம். அதோட நின்றுடும். நீங்க அதோட நின்றுடும், அதுக்கு மேல போகாது. நீங்க 234 தொகுதியிலையும் 15 இல்ல, எல்லா தொகுதியிலையும் 20% ஓட்டு வாங்கினா கூட 0. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். இது ஒரு தொகுதியில் நீ 28% கிராஸ் பண்ணணும். 30, நான் 28ன்னு சொல்கிறேன். ஏன்னா சில இடங்களில் காம்படிஷன் 4-5 உடையும் போது சில இண்டிவிஜுவல்ஸும் இண்டிபெண்டன்ஸும் பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா யூஸ்வலி 30% தாண்டினா தான் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். நீங்கள் 8% வந்திருக்கீங்க, இது 10 ஆகலாம், 12 ஆகலாம், 15 ஆகலாம், 20 கூட ஆகலாம். ஜெயிக்க மாட்டீங்க. எத்தனை எலெக்ஷன் பொறுத்து 20 வருவீங்க? ஐ திங்க் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையில் இன்னைக்கு அவர் நிற்கிறார். விஜய் வருகைக்கு பிறகு விஜய் சீமானின் வாக்குகளை உள்வாங்குவார், சிதறடிப்பார், தன் பக்கம் இழுத்து கொள்வார், கபலீகரம் செய்வார், சாப்பிடுவார். விஜய் வந்து சீமான் வாக்கு வங்கியில் பெரிய சரிவை ஏற்படுத்துவார். ஸோ இந்த எலெக்ஷனில் அவர் சீமான் யாரோடையாவது கூட்டணியில் போகலன்னா அவர் ஜெயிக்க முடியாது. இன்னொன்று சொல்லிடுறேன், அவர் ஜெயிச்ச அவர்கையில் ஒரு 10 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அவர் அரசியல் வேற. அதுக்கு பிறகு எதை வேணால் பேசலாம். இந்த சிக்கல் மூப்பனாருக்கு வந்தது. 96ல் ஜெயலலிதாவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு 2001ல் அதே ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார். அதனால தான் கட்சியை காப்பாற்ற முடிஞ்சது. ஒரு மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் கட்சி பொறுப்பேற்ற பிறகு காங்கிரஸ்குள்ளே கண்ணியமாக போய் ஒரு மெர்ஜாகி காங்கிரஸ் கமிட்டி தலைவரவே சோனியா காந்தி, திருமதி சோனியா காந்தி அவரை நியமித்தது காரணம் அவர்கிட்ட இந்த 35-36 எம்எல்ஏ. ஸோ வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூட்டணி இல்லாமல் போகவே முடியும். அதுக்கு நீ போவாத, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு போவாத. ஆக இந்த அடிப்படை உண்மை சீமானுக்கு புரியலன்னா அவர் இந்த எலெக்ஷனில் காணாமல் போவார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விஜயோட வருகை அவருக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்வாங்க, அவருடைய இருப்புக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை உண்டாக்கி இருக்கிறது. திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சியை காலி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய அஜெண்டா இதனால இருக்கு. இல்லைங்க, அவங்க வந்து திமுகவை வீழ்த்திடுவாங்கன்னு திமுக நினைக்கல. திமுகன்றது ஒரு ஆலமரம். அவங்களுக்கு வந்து என்னைக்குமே திமுகவினுடைய ஓட்டுகள் தான் நாம் தமிழர். இப்போ பிரிஞ்சா திமுகவுக்கு போகுமா? கேளுங்க ஒரு நிமிஷம். திமுக வந்து ஒரு ஆலமரம். சீமானாலெல்லாம் திமுக வீழ்த்த முடியாது. அண்ணா திமுக தான் திமுகவை வீழ்த்த முடியும். யாரையும் அழிக்க முடியாது. எல்லாரும் இருப்பாங்க, தோக்கிறது ஜெயிக்கிறது மாறி மாறி வருது. ஆனா அவங்க வாக்கு வங்கியில ஒரு சரிவை ஏற்படுத்துறாரு. நீங்க 1% ஓட்டு குறைஞ்சா கூட சீட்டு அடி வாங்கும், 40 சீட்டு அடி வாங்கும். 1% ஓட்டு கீழே போச்சுன்னா கூட. 2016ல் மக்கள் நல கூட்டணி எவ்வளோ? 1.5% ஓட்டு. அதில் தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக 2வது தடவை தோத்துது. 1.5% ஓட்டு. அது அந்த எலெக்ஷனில் திமுக பக்கம் இருந்ததுன்னா ஜெயலலிதா தோக்குறாங்க. ஸோ 1.5%லேருந்து 2% ஓட்டு இருந்தாலே வெற்றி தோல்வி மார்ஜின் டிசைட் பண்ணணும். திமுகவை சீமான அழிப்பார்னு அவங்க பயப்படல. அழிக்க முடியாது, எந்த கட்சியும் யாரும் அழிக்க முடியாது. ஆனால் சரிவை ஏற்படுத்துவார். சீமானை பார்த்து திமுக எவ்வளவு பயப்படுதுன்றதுக்கு ஒரே உதாரணம், சீமானுக்கு எதிராக தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள் கன்சிஸ்டண்டாக நடக்குதுங்க. ஒரு 100 பேர் சீமானை திட்டுறாங்க சமூக வலைதளங்களை. இந்த அளவுக்கு அவதூறு பிரச்சாரத்துக்கு உள்ளான ஒரு அரசியல் தலைவரை நான் பார்க்கலங்க என் அனுபவத்தில். நான் இதை காய்தல் ஒருத்தர் இல்லாமல் சொல்கிறேன். சீமானோட அரசியல் பல விஷயங்கள் எனக்கு அவரோட உடன்பாடு கிடையாது, அது வேற. சீமானோட பல விஷயங்களில் அவருடைய அரசியலில் எனக்கு உடன்பாடு கிடையாது, அது வேறு. ஆனால் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு. அவரை இவ்வளோ தூரம் அவதூறு பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு வந்தது? ஏன் வந்தது திமுகவுக்கு? இவங்கெல்லாம் யாரால இயக்கப்படுறவங்க? ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய சவால் இவங்க கிடையாது, இந்த கூலிப்படை கிடையாது. இணையத்தில் இயங்கக்கூடிய திமுகவால் ஏவி விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூலிப்படை கிடையாது சீமானின் மிகப்பெரிய சவால். அவருடைய சவால் விஜயின் அரசியல் வருகை. ஏனெனில் சீமானின் வாக்கு வங்கியை கணிசமான அளவுக்கு விஜய் சிதறடிப்பார் என்று தான் நான் கணிக்கிறேன். ஆகவே தன்னை காப்பாற்றிக்கணும், தான் கட்சியை காப்பாற்றிக்கணும்னா அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 26ல். அவர் கூட்டணி போய் ஆகணும். போய் அவர்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருந்தனா அவருடைய அரசியல் வேறு. அப்போ அவருடைய அரசியல் வேறு. நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பாலிடிக்ஸே கிடையாதுங்க. ஆஃப்டர் ஆல் பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் காம்ப்ரமைஸுங்க. அதுவும் வந்து
திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், தேர்தல் அரசியலில் எல்லா கட்சிகளுமே போய் கூட்டணி தான் வச்சிருக்காங்க, கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும். இது சீமான் தன்னுடைய டார்கெட்ல கரெக்டா இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சில விஷயங்களே அவர் விட்டு தரணும், சில விஷயங்களை அவர் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா அவர் அதை காம்ப்ரமைஸ்க்கே வர மாட்டாரு. காம்ப்ரமைஸ் இல்லைன்னா நீ பாலிட்டிஷனே இல்லை. காம்ப்ரமைஸ் பண்ணாம பாலிட்டிஷனே இல்லைங்க. இது என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு? காம்ப்ரமைஸ் பண்ணாம நீ எப்படி அரசியல் இருப்ப? இல்ல, அந்த உறுதியோடய நின்று நான் ஜெயிப்பேன்றாரு. அதெல்லாம் சும்மா கதை. அவர் தன்னையும் ஏமாத்திட்டு மற்றவங்களையும் ஏமாத்துறாரு. இவ்வளவு தெளிவா பேசுற சீமானுக்கு இது புரியாதா? நல்லா புரிஞ்சிருக்கும். நான் அதை பாருங்க, சீமான் விவரம் அறியாதவன்லாம் நான் சொல்ல வரல, நான் என் கருத்தை சொல்றேன். யாரையும் இழிவுபடுத்துறது என் நோக்கம் இல்லை. நான் இப்போ கூட என்ன சொல்றேன், அவர் போய் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு 10 எம்எல்ஏ ஜெயிச்சா அவர் தன் அரசியலை காப்பாற்றிக் கொள்வார் தான் சொன்னேன். விஜயகாந்துக்கு இந்த பிரச்சனை வந்தது. 2005 கட்சி ஆரம்பிச்சு 6ல் தனியாக நின்று, 9ல் தனியாக நின்று, 11ல் போய் சேர்ந்ததால தான் 41 சீட்டு வாங்கி 29 ஜெயிச்சார். அதுக்கு பிறகு அவர் செய்த மிக பெரிய அரசியல் பிழைகள், தனி மனித அவலங்கள், அவர் தோத்து போய் அதுக்கப்புறம் கட்சி எந்திரிக்கவே முடியல. அவர் அதை கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நிலைமையே வேற. 100 தடவை கேட்டாலும் இதான் பதில். வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி வைக்காமல் தேர்தலை சந்திக்க முடியாது. அது தற்கொலைக்கு சமம். அரசியல் தற்கொலை செய்து கொள்வதுதான் தன்னுடைய நோக்கம் என்று சீமான் முடிவு செய்வாராயானால் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது, ஒரு கட்சியையும் காப்பாற்ற முடியாது. தம்பிகளை நினைத்தால் தான் பாவமாக இருக்கிறது. எனக்கு சீமானோட சீமான் தம்பிகள் மீது மதிப்பும் அன்பும் உண்டு. அப்பழுக்கற்ற இளைஞர்களை பார்க்கிறேன். அவங்க கிட்ட குறைகள் இருக்கலாம், பட் அவங்க ஒரு அப்பழுக்கற்ற இளைஞர் சமுதாயம். அவங்கள அவர் வழி நடத்தணும்னா இந்த எலெக்ஷன்ல அலைன்ஸ் வச்சுதான் ஆகணும், இல்லைன்னா ஃபினிஷ்ட். விஜய் புதுசா அரசியலுக்கு வராரு, சீமான் நீண்ட காலமா அரசியல்ல இருக்காரு. அவருடைய பேச்சு அப்படின்றது தெரியும். விஜயனுடைய பேச்சு எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு யூகத்தின் அடிப்படையில கற்பனை பண்றாங்க. ஏன்னா புதுசா பேச ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கிறப்ப விஜய் ஈர்ப்பாரா அவருடைய இளைஞர்கள்? இல்லைங்க, விஜய் கண்டிப்பா சீமான் வாக்கு வங்கியை உடைப்பாரு. விஜயும் ஜெயிக்க மாட்டாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் விஜய் ஜெயிப்பார் எங்கேயுமே சொல்ல. விஜயும் சைபர் தான், தனியா நின்னா. விஜயும் சைபர், சீமானும் சைபர், எழுதி வச்சுக்கோங்க. ஜெயிக்கலாம் முடியாது. ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? 30% ஒரு தொகுதியில், ஒவ்வொரு தொகுதியிலையும் வாங்குறது என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் ஈஸி இல்லைங்க. விஜய் சீமானின் வாக்குகளை சிதறடிப்பாருன்னு சொன்னேன். விஜய் ஜெயிப்பார் நான் எங்கேயா சொன்னா? அவரே தோப்பாரு, எழுதி வச்சுக்கோங்க. தனியா நின்னா. சீமானை முந்துவாரா? சீமானை கண்டிப்பா முந்துவாரு. சீமானை கண்டிப்பா முந்துவாரு, ஆனா தோப்பாரு. 0. முடிவு ஒண்ணுதான். சீமானும் 0, விஜயும் 0, தனியா நின்னாங்கன்னா. எதனால்? எவ்வளவு தூரம் சொல்றேன், திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாக்கு வங்கின்றது என்னங்க? 30% ஒரு தொகுதியை நீ கிராஸ் பண்ணணும்ன்ற எவனுக்கும் கிடையாதுங்க. அது திமுக, அண்ணா திமுக கிடையாது. இல்ல, எப்படி சீமானை முந்துவாருன்றது கண்டிப்பா அவரோட வாக்கு வங்கி விட இது கூடுங்க. சீமான் கிட்ட இருக்க 8%, விஜய் 10ல 12% வருவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் 12% கிராஸ் பண்ணுவார். அதுல ஒரு 3ல 4% சீமானோட வாக்கு வங்கியா இருக்கும். ஒரு நாளிதழில் போட்டிருந்தாங்க, இந்த இளம் தலைவர்களை சுத்தி தான் இங்க மையப்படுத்தி தான் இருக்கும் 2026 எலெக்ஷன். அது இப்ப சொல்ல முடியாதுங்க. அது சொல்றாங்க அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின், சீமானு, விஜய்னு. அப்படி தனி மனிதர்களை சார்ந்த ஒரு அரசியல் போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் சார்ந்த கொள்கை சார்ந்ததா தான் இருக்கும். அண்ணாமலைனா அண்ணாமலை கிடையாது, பிஜேபி. உதயநிதினா உதயநிதி கிடையாது, திமுக பின்னால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அவருடைய மதசார்பற்ற அரசியல். சீமானுன்னா இவங்க 2 பேரும் வேணாம், 2 பேரும் அயோக்கியர்கள், நம்ம புதுசா பாதை அமைப்புன்றது. விஜய் அவர் ஒரு யங் ஃபேஸ்ன்றது, அவர் சில கொள்கைகளை முன் வைப்பாரு. ஆகவே இது தனி மனித போட்டியை அதை பார்ப்பதே தவறு. முதல்ல இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது. மன்னராட்சியை சில கட்சிகள் கடைபிடிக்கலாம், அப்பா புள்ள, பிள்ளைக்கு புள்ளன்னு. ஆனால் அரசியல்னு வரும்போது அப்படி அந்த விழுமியங்களின் அடிப்படையில் நீங்கள் போய் தேர்தலை சந்திக்க முடியாது. உதயநிதி, சீமான், விஜய், அண்ணாமலை இப்படிலாம் தமிழ்நாடு அரசியல் போகுன்றது அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் கட்டமைக்கப்படுகிறது. அப்படி போகாது. அது இவர்கள் முன்னால நிற்கலாம், ஆனால் அது அப்படி போகாது. அப்படிப்பட்ட அரசியலாக அது ஒருபோதும் இருக்காது, இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. இது ஒன்றும் மன்னராட்சி அல்ல. கொள்கைகளுக்காக தான் நான் அவனுக்கு ஓட்டு போடுறான், தனிநபருக்கு ஓட்டு கிடையாது. எந்த தனிப்பறம் எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கராக இருந்தாலும் எந்த தனி நபரை நம்பியும் ஓட்டு போடல. கலைஞருக்கும் ஜெயலலிதாக்கும் ஓட்டு போட்டாங்கன்னா தனிநபர்களாக போடலை, அவர்கள் சார்ந்த கொள்கைகளுக்காக தான். அதை நீங்கள் எவ்வளோ இழிவுபடுத்தி நக்கல் பண்ணி பேசினாலும் அவங்க சில விழுமியங்களை முன் வச்சாங்க. அதுக்காக தான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் ஏழைகளுக்காக இவ்வளோ செஞ்சார்னு ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க இவ்வளோ ஏழைகளுக்காக செஞ்சாங்க, பல விஷயங்களை செஞ்சாங்க, பெண்களுக்காக செஞ்சாங்கன்னு ஓட்டு போட்டாங்க. கலைஞருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். அந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஓட்டு போட்டாங்க, தனிநபர்கள்ன்றது அல்ல. இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆகவே தனிநபர்களை சார்ந்த அரசியல் 26ல் இளைஞர்களை சுற்றி சொல்லணுன்றதுலாம் அபத்தமான வார்த்தை. நிறைய விஷயங்களை போயிருந்து. ரொம்ப நன்றி. நன்றி மார்ஷல்.